போர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது மாதம் 9ஆம் தேதி செகண்ட் பூஸ்டர், அதாவது சீதா, ராமர், தியா, அம்பி, பிரத்தி, மகாஸ்ரீ இவங்களுக்கெல்லாம் செகண்ட் பூஸ்டர் நோபிவேக்கு வேக்சின் போட்ட தேதி. அதே தேதியில் ராம்நாடு பசங்களுக்கு ஃபஸ்ட்டு டோஸ் போட்டது எழுதியிருப்பேன். ஃபஸ்ட்டு டோஸ் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் டிசீஸ் ஆகி அங்கேருந்து வந்த பசங்க 5 பேர் அப்படிங்கிறக்கான ஒரு அடையாளம். அவங்களுக்கு நேம் வைக்கல, அதுக்காண்டி ஃபஸ்ட்டு டோஸு அன்றைக்கி தான் போட்டேன். இப்போ இன்றைக்கி வந்து செகண்ட் டோஸ் போட்டாச்சு 31/3/26. இனி வந்து ஏஆர்வி போடணும். அதாவது அந்த பசங்களுக்கு சீதா, ராமர் இந்த பசங்களுக்கு வந்து ஏஆர்வி வந்து 30 நாள் கழித்து தான் போடணும். 90 நாள் முடியணும், கம்ப்ளீட் ஆகணும். அதை விட ஜாஸ்தி ஆகிட்டானுங்க, நம்மள்ட்ட வந்து லேட்டாக தானே வந்தானுங்க. அதுக்காண்டி இனி வந்து அடுத்த மாதம் ஏப்ரல் 7ஆம் தேதி இவனுங்களுக்கு ஏஆர்வி போடணும். இவனுங்களுக்கு அடுத்து ஒரு 10 நாள் கழித்து தான் நம்ம, இன்னொரு 30 நாள் கழித்து தான் நம்ம இவங்களுக்கு வந்து ஏஆர்வி போட போகிறோம். கருத்தரை பண்ண பசங்களும் அதில் தான் இருக்கானுங்க, சேர்த்து தானே போடணும். இது வந்து டிடி ஊசி. தியா வந்து அவங்களுக்குள்ளே கடிச்சுக்கிறானுங்க இல்லையா, அந்த சமயத்தில் யாருக்கு டிடி ஊசி 6 மந்த்துக்கு ஒரு டைம் மட்டும்தான் டிடி ஊசி போட முடியும். அதுக்காண்டி யாருக்கு போட்டிருக்கேன், கொண்டு போய் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும் அப்படின்னு இல்லையா. அதுக்காண்டி தியான்னு சொல்லி டைரியில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இதை வந்து பார்த்தோன்னா தெரிஞ்சு போயிடும். அதுக்காண்டி தான் தியாவுக்கு மட்டும்தான் இந்த டைம் வந்து டிடி ஊசி போட்டிருக்கு. மற்ற பசங்களுக்கு யாருக்கும் டிடி ஊசி போடலை. இது எல்லாமே நோபிவேக், அதாவது 9-in-1 ஊசின்னு சொல்கிறோம் இல்லையா, நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு அந்த ஊசி. இதெல்லாம் ஒரு அடையாளத்துக்காண்டி நான் நோட் பண்ணி வச்சுருக்கேன். போர்டு இனிமேல் தான் ரெடி பண்ணணும், போர்டாக ரெடி பண்ணி யூஸ் பண்ணணும். எங்களுக்கு டைரி இதெல்லாம் இருக்குது, அது கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா டாக்டர் வர சொல்லி தானே போட்டுட்ருக்கோம். வேறு இடத்துல வேக்சின் வாங்கி இன்னும் வேறவங்களை வர சொல்லி போடுறதுனால அது நம்மளுக்கு கொடுக்க வராது. டைரியில் தான் நோட் பண்ணி வச்சுட்ருக்கேன், பார்க்கலாம் ஃப்யூச்சரில். இதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. டிவார்மிங்காக இருந்தாலும் போர்டில் தான் எழுதி வச்சுருப்பேன். தேங்க்யூ.